عظيم. عظيم. كتلة كتلة كتلة. ஸ்க்ரீன் வந்தீங்களா? ஓ عندي. இல்ல, உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட வகுப்பு ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஓ ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு ஓத. போதும் போதும். ஆ அன்றைக்கு நான் ஓதி அனுப்பினதுல 3ம் 4ம் பிள்ளைண்டு போட்டுச்சு நீங்க. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து ஓதுங்க பார்ப்போம். அந்த அந்த தலைமை ம். எப்படி பார்த்து. பிஸ்மில்லா. صراط الذين أنعمت عليهم. மாறிக்குது. அந்த திருப்பி அழி ஆண்டு மாறிக்குது. அதை ஏண்டு மாத்திக்கிறணும். அந்த அ. ஏ அல்ல, ஆவும் அல்ல, ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக வர்றது அ. அன்அம்த அலைஹிம். صراط الذين أنعمت عليهم. குட். ரெண்டாவது. وأما السائل فلا تنهر. திருப்பி போதுங்க. وأما السائل فلا تنهر. குட். மூணாவது. وأنزلنا من المعصرات ماء سجاجا. இல்ல, மா அன்ல மத்தினுடைய அடையாளம் மிகுதி. أو அப்ப அந்த மத்தினுடைய அடையாளத்தை நாங்க ماء. எஸ் நீட்டணும். 3 செகண்ட்ஸ் நீட்டி ராகத்தை எடுத்துக்கொள்ளணும். நிப்பாட்டினதெல்லாம் சரி, அந்த இடத்துல ராகத்தை எடுத்து ஓதுங்க. أو من المعصرات ماء سجاجا. எஸ், அன்சஜ்ஜாஜா. அன்சஜ்ஜாஜாண்டு. மாவை. ஓ ஓ, ஓ, சொல்லுங்க. மாவை. மாவைத்தான் நீட்டணும். எஸ், மாக்கு மேல மத்தினுடைய அடையாளம் நீக்குது. ஓ. ம், போதும் போதும். وأنزلنا من المعصرات ماء ثجاجا. குட். ஜாண்டு போகல, அது குறையணும். ஆ அன்சஜ்ஜாஜ. அதுக்கு மேல போகல அது. ஆ إيلافهم رحلة الشتاء والصيف. மூணாவது சரியா மூச்சை பேலன்ஸ் பண்ணி ஒரு ட்ரை பண்ணுங்க பாப்போம். மூணாவது. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. குட் குட் குட். ஐந்தாவது. إلى أنجاولا. ஓ, அஞ்சாவது. بأن பி ஆ பல பி அ பி அ بأن பி رب அன்ன. நல்லா படிச்சுக்கோங்க. பி அன்ன. بأن எஸ். أن ربك أوهى لها. அதுவும் அவு அல்ல, أوحالها. أ- أوحالها. أ- எஸ். أو
நான் மிச்சம் ஏற சவுண்டுக்கு போகல எவ் என்று மிச்சம் பணிய தேவையில்லை. பட் ஆ இல்லாம ஏட சவுண்டு வச்சுக்கணும், அதான் முக்கியம். بأن எஸ், ربك أوحى لها. அது சரி. திருப்பி வருங்க. بأن ربك أوحى لها. இப்ப நாலாவது கொஞ்சம் வருங்க பாருங்க, மிஸ்டேக் பண்ணாம. நாலாவது விட்ட மிஸ்டேக் என்னென்றால் إيه. சவுண்ட் இடையில أو உடனே மூச்சு இடையில விட்டு வந்ததெல்லாம் சவுண்ட் பிரச்சனை ஆச்சு. மற்றபடி எல்லாம் சரி. அது ஆ- அது விட்டு. அந்த சென்டென்ஸ ரெண்டுக்கு பிரேக் பண்ணி ஓதுறது தான் எனக்கு ஓதினா ஈஸி ஆயிக்கும். எஸ், ஆனா எங்கேயுமே பிரேக் பண்றன்ற ஐடியா. நீங்க தான் எடுக்கணும். அதை நீங்க தான் எடுக்கணும். எங்களுக்கு சொல்லி தரையிலும் அப்படி சொல்லி தரது நல்ல இல்லை. அதை நீங்க யோசிக்கலாம் எங்க நிப்பாட்டணும். நல்ல எதுல நிப்பாட்டலாம், நிப்பாட்டுறது பிரச்சனை இல்லை, சரியா? ஆனா நிப்பாட்டிட்டு திருப்பி எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றேங்கிறத சரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி. இதுல இதுல நாலாவதுல வந்து ம். இப்ப ஷிதா அங்கன வந்து நிப்பாட்ட இயலாது. ஏன் நிப்பாட்ட இல்லாது சொல்லுங்க பாவம். ஷிதா அஹ், அதுல வந்து இப்ப அந்த மதுளைய முடிஞ்சிக்குது ஷிதா தான்றது. இல்லையே சிஸ்டர், எனக்கு பக்கத்துல சுக்குன் ஹம்சா வச்சே வண்டிக்கு. இல்லாது. ஹம்சாலாம் சுக்குனீங்க நீங்க, தால சுக்குனீங்க தெரியலையே. சொல் மொழிது இந்த தா அஞ்சாக்கு சுக்குன் வச்சா என்ன சத்தம் இல்லையே ஹஸ்ரத். விலங்கல்ல. இப்ப எங்கட ரூல்ஸ்ல இந்த ஹம்சா எங்கிறத விடுங்களே. இப்ப அடையாளம் இந்த ஃபெஸ்ட் முறை என்ன? ம். ஃபெஸ்ட் முறையில் என்ன செய்யணும்? ஃபதஹ் ஓ மீம், ஃபதஹ் மத்து, அலிஃப். ஹம்சா இல்ல, கவனம் கெடுக்கணும். ஓ அலிஃப் தான் நிக்குது. மூணுல ஏதா ஓ வந்துக்குதா? ஓ வரல. அப்ப இல்ல. முதல் ஓ கேட்டகரியில இது வர மாட்டாது. ரெண்டாவது முறையில் என்ன? குண்டு தா அல்லது அந்த தான்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வந்திக்கணும். அது ஓ வந்திக்குதா? அதுவும் ஓ வரல. அப்ப அதுவும் செகண்ட் இல்ல. கேட்டகரியிலும் இது அவுட். அப்ப இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் தான். மூணாவது ஆப்ஷன் என்ன? கடைசி எழுத்துக்கு நீங்க சுக்கூனை வைக்கணும். அப்ப கடைசி எழுத்து என்ன? ஹம்சா. சுக்குன் வச்சேன். ஹம்சாக்கு சுக்கூனை வச்சா எப்படி உச்சரிக்கிறது? த, இந்த அந்த நிப்பாட்டும். நீட்டி நிப்பாட்டும். நீட்டி. அது ஐனுக்கு மாதிரியா? ஐனுக்கு என்று வாரது. ஹம்சா வார நேரத்துல உண்மையில உச்சரிக்கணும் உ, த உ என்று நிப்பாட்டணும். அந்த என்று நாங்க இழுக்கிறல்ல. அதுதான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு வந்து இப்ப மத்த எழுத்து எல்லாத்துக்கும் ஹம்சா வச்சா இது சரி ஒரு உச்சரிப்பொண்டு ஈக்கிறதானே. எஸ், அது சுக்குன் வச்சா எஸ். இப்ப ஹம்சாட சுக்குன் வச்ச இந்த சவுண்ட் எப்படின்னு எனக்கு டவுட் ஆயிடுச்சு. உண்மையில அந்த சவுண்ட் வந்து உ. அந்த ப உ, த உ, த உ, ப உ என்று அந்த அலிஃப் சவுண்ட் வரும். ஹம்சாட ஓ சாரி அலிஃப் இல்ல, ஹம்சாட சவுண்ட். ஆனால் ஓ அஹ், அத சவுண்ட நீங்க விட்டுட்டு பிராக்டிஸ் பண்றது தான் உங்களுக்கு பெட்டர் இன்ஷால்லா. நல்ல. ஸ்டெப் நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தருவேன். ஏன் நாங்க அப்படி பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்கான காரணம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அது அடுத்த பாடத்துல உங்களுக்கு வருது, அடுத்த கட்டத்துல வருது. இந்த இந்த ஸ்டெப் முடிய போக வரும் அது. அப்ப இப்போ நாங்க ரெண்டாவது உடச்சி ஓதல ரிஹ்லத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆ ஓதேல்மா. எஸ், ரிஹலத்தைனா திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். அஷிதாண்டு இஷிதாண்டு ஸ்டார்ட் பண்ணல ஏன்னா ஓ அஷிதாண்டு சொல்லி அலிஃபுக்கு பத்ஹாத்துன்னு ஒன்றும் இல்ல. ஓ இஷிதான்னு சொல்லி சத்துல ஸ்டார்ட் பண்ணவும் மேலா. அப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் திருப்பி ரிஹ்லால இருந்து வரணும். ஓ ம், சரி, ஓகே. நல்ல அந்த ஐடியா எடுத்துக்கொள்ளுங்க. அது கொஞ்சம் அது ஓதி கொஞ்சம் காட்டுங்க. ஃபயர். ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க போறீங்க எப்படி? ஈலஃபிஹிம் ரிஹ்லத ஷிதா. நிப்பாட்டியாச்சு. திருப்பி رحلة الشتاء والصيف. ஆ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. إيلافهم رحلة الشتاء رحلة الشتاء والصيف. இந்த மீட்ர என்றத உங்களோட டோனுக்கு ஏற்ற வகையில நீங்க சமைச்சு எடுத்துக்கின்றா தான் உங்களோட ஓர்த்து டெவலப் ஆகும். அதான் இப்போ இங்கே மெயின் இஷ்யூ. 3 செகண்ட்ங்கிறத விட நீங்க 4 செகண்ட் போயிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா டோன் டெவலப் ஆகணும். ஆக ஓ மினிமம் 3 செகண்ட் என்று வச்சுக்கொண்டு நம்ம டோன் எடுக்கணும். அதான் முக்கியம். ஆ هنا رحلة الشتاء والصيف.
ம். திருப்பி பாப்போம். إيلافهم رحلة الشتاء رحلة الشتاء والصيف. சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இரண்டையுமே புதிய மூச்சுல நாங்க ஓத ஆரம்பிக்கணும். இப்ப நாங்க சும்மா ஆ பேசிக்கொண்டு அல்லது சும்மா இருந்து திடீர்னா போல ஓத ஆரம்பிச்சோம்னால் இது எங்களுக்கு சிக்கும். என்றால் இது கொஞ்சம் எங்களோட மூச்சு சரியா மேனேஜ் பண்ணி ஓத வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வசனம். அந்த வகையில நான் கட்டாயம் மூச்சை பேலன்ஸ் பண்ணணும். இல்லைங்க சொல்லுது, மூச்சை பேலன்ஸ் பண்ணா நாங்க மாட்டிக்குவோம். ம். ம். திருப்பி வந்து பாப்போம். إيلافهم رحلة الشتاء رحلة الشتاء والصيف. அதுலயும் இழுக்கணும். அதுல நீட்டி நிப்பாடு. போன கிளாஸ்ல பத்தி பேசிப்போம் வேணா. ஓ அதான் நீ வந்து ஓ திருப்பி رحلة الشتاء والصيف. சரி, இப்ப நாங்க அந்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இதை வந்து பார்ப்போம். حضرت இதை வந்து பார்ப்போம். إذا وضبع ஓ, إن شانئك هو الأبتر. அப்தர் என்கிறது பிள்ளை. أبتر. ஆ, அபுத்தர் என்ன தெரியும் அதுல? ஆ, அதுல வந்து இப்படி நாங்க கலக்கோர் குருவான்ல ஓதுனா ரெட் கலர் வந்தா குலுக்கி ஓதணும்னு படிச்சு. இன்னைக்கு ஒரு படிச்சிருக்கீங்க, நல்லா குட். சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கிற அதெல்லாம் தெரியுமா? அதுக்காக வேண்டி ஆஹ் எனக்கு தெரியும். அது மறந்துட்டுன சரி, மிச்சம் சரி, ஓகே, ஓகே. மிச்சம் முத. சரி, இப்ப இதுல 5 எழுத்துக்கள் இங்க நீங்க அந்த குலுக்குதல் என்று சொல்றாலும் சரி, கலக்கி ஓதுதல் என்றாலும் சரி, 5 எழுத்துக்கள். அப்ப அபுதர், இபு, இஜி, இது, இப்பு, இப்பு என்று இந்த 5 எழுத்துக்கள் அந்த கலக்குதல் என்ற சிஸ்டத்துல இருக்குது. நாங்க அதை கலக்கிறதுக்குள்ள உட்படுத்திட கூடாது என்கிறது மிக முக்கியமான விஷயம். சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த 5 எழுத்துக்களை தவிர வேற எந்த எழுத்தையும் அந்த கலக்குகிறது என்ற கான்செப்டுக்குள்ள கொண்டு போக கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். جيم. சரி, அந்த 5 எழுத்துக்களை தவிர اوكي. வேற எந்த ஒரு எழுத்தையும் இதுக்காக வேண்டி தான் நான் சொன்னேன் சீத்த உ என்று ஓதவனான்னு சொன்னேன். என்றால் அந்த என்று اه. வார்த்தை அலிஃபை நாங்க ஹம்சாவை நாங்க கலக்கிறதாக மாத்திடும். اه. அதே நேரம் சில பேர் ஓதுவாங்க அப்படின்னால் ஈலஃபிஹிம் ரிஹ்லத ரிஹ்லத என்றும் ஓதக்கூடாது. அந்த ரிஹ்லத என்றாலும் என்ன? அதை கலக்கிறது. اه. அந்த ஹாவை اه. கலக்கிறதாக பேசிடும். தான் அதுல உள்ள முக்கியமான ஆஹ், பகுதியாக இருக்குது, கலக்கிறது என்ற பகுதியை பொறுத்தவரை. சரி, இப்ப நாங்க இந்த பின்னணியில சில வசனங்களை பிராக்டிஸ் பண்ணுவோம். இது வந்து பார்ப்போம். இதுல கலர் அப்படி போட்டு இல்லையா? இல்ல, நாங்க அதை போட மாட்டோம். அது ஆஹ். நீங்க தான் இப்ப உங்களுக்கு விளங்குமே. கலக்கிற எழுத்து 5 எழுத்து தெரியுமா? தெரியும். என்னன்னு? ஓ. ஓ, காஃப், ஓ. கா, தால், ஜீம், பா. ஸோ நார்மலான 5 எழுத்துக்கள். சின்ன சின்ன விஷயம் உண்டு, 5 எழுத்துக்களை. ஆனா அந்த 5 எழுத்துக்களை தவிர வேறு எழுத்துக்களை கலக்குதலுக்குள்ள உட்படாம இருக்கணும். அதான விஷயம். இப்ப நாங்க ஓதணும், ஓ. 5 எழுத்துக்கள் வந்தா மட்டும் கலக்கணும். அதுக்கு வெளியால வந்தா கலக்குதலுக்கு வரக்கூடாது. அவ்வளவுதான். ஓதுங்களே பாபு. بسم الله الرحمن الرحيم. إن الإنسان لفي خسر. இவ பாருங்க, ஹுசுர் சீன் என்ன செய்யுது? خسر. ஹுஸ் விளங்குதா? எப்படி ப்ராப்ளம் சரி, ஹுசுர் என்று வரக்கூடாது. ஹுஸ். அப்ப இதுல வந்து கேளுங்க. இதுல இருக்கிறது வந்து நூன். அப்ப எதுல இருக்கிறது? அஞ்சு அஞ்சு எழுத்துல இதுல
இதுல 5 எழுத்துல எந்த எழுத்துமே இல்ல சிஸ்டர். இதுல சொல்ற வர விஷயம் 5 எழுத்துக்கள் அதுதான். அல்லாத எழுத்துக்கள் வந்தா கலக்கக்கூடாது. இப்ப நீங்க ஹொசு ரெண்டு சீனை கலக்கலுமா? இது இது வந்து அது வந்தில்லாத அப்படி அல்ல. எக்ஸாம்பிள்ஸா? சாப்டர்ல வந்து இப்ப எங்களுக்கு தேவை அந்த 5 எழுத்துக்கள் வந்தா மட்டும்தான் கலக்கணுமேங்கதான் சாப்டர். அது வரலாம் வராமல் விடலாம். ஆ ஓகே. ஆ ம். إذا جاء نصر மத்தின் الله அடையாளம் என்ன? ஜீமுக்கு மேல மத்தின் அடையாளம். والفتح. ஜீம்ல மத்தினுடைய அடையாளம் என்ன? أه؟ ஜீமுக்கு மேல إذا جاء نصر الله والفتح. வல் ஃபதா. சரியாது. இப்ப தான் என்ன செய்யுது? வல் ஃபதஹு. ஃபதஹு என்ன செய்யுது? என்ன செய்யறோம்? கலக்குறோம் ஏன்னா. فت- أه அப்ப அது கலக்காம ஓத أه பார்க்கணும். எப்படி ஓதுறது? வல் م. ஃபத். فتح. வல் ஃபத். فتح. ம். soft ஆ ஓதணும். சரி போதும் போதும். إذا جاء نصر الله والفتح. இந்த உல்லாஹி என்றதுக்கு பின்னால் நாங்க ஒரு கெப்பன் எடுக்கிறோம். அது பிள்ளை. விளங்குதா? آه. வசனம் சேரணும். நஸ்ருல்லாஹி வல் ஃபத். வல் ஃபத். நஸ்ருல்லாஹி வல் والفتح. ஃபத். إذا جاء نصر الله والفتح. குட். மூணாவது. இல்லை. மூன்றாவது. وإن لنا للآخرة والأولى. இது எல்லாத்துலயுமே நீங்க உடைக்கிறீங்களே ஆஹிரத்தை புதிய மூச்சுல ஓதுங்க. ஏன்னா இதெல்லாம் சின்ன வசனங்கள். இதை கூட நாங்க ஒரு ஒரு மூச்சுல ஓத ரெடி இல்லைன்றால் அது நல்ல இல்லை. அது புதிய புதிய ஃப்ரெஷ்ஷான மூச்சுல ஓத பாருங்க. ஒரு வசனத்தை ஃபுல்லா ஒரு ட்ரெக்ல ஓதுற மாதிரி. இப்ப நீங்க ஆஹிரத்தை என்று நிப்பாட்டி தான் ஓதுறீங்க. அது மூச்சின் காரணமா நிப்பாட்டப்படுதா அல்லது அடுத்த சொல்ல சரியா பார்க்காததால அந்த சொல்லோட நாங்க நிப்பாட்டுறோமா? நிப்பாட்டிக்கு பின்னாடி தான் அடுத்த சொல்ல பாக்குறோமான்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நான் வெள்ள சொல்றேன் என்ன பாயிண்ட்ல பேசுறேன்னு சொல்லி. ஓ ஓ ஓ. அப்படி இருக்கப்படாது. ஏன்னா இதெல்லாம் மிச்சமே சின்ன வசனங்கள். ஆ ட்ரை பண்ணி பாருங்க. புதிய ஃப்ரெஷ்ஷான மூச்சில முழு வசனத்தையும் ஒரே மூச்சில ஓத ட்ரை பண்ணி பாருங்க. وإن لنا للآخرة والأولى. ஏன் ஆஹிரத்த என்று அந்த இடத்துல ப்ரொப்பாது. அடுத்து الآخرة ஆஹிரத்த. والأولى. எஸ். ஆஹிரத்தன்னு நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது பில. ஏன் பில தெரியுமா? آه. நீங்க ஆல்ரெடி நூலை آه. நீட்டிக்கிறீங்க. இன்னலனா நீட்டிக்கிறீங்க. இந்த நூலை நீட்டின அளவு آه. தான் இங்க நீட்டணும். நான் படிச்சுக்கிறேன் இதை. آه. நீட்ட வேண்டிய அளவுகள் பட்டத்தில் படிச்சுக்கிறேன். பேலன்ஸாக இருக்கணும். அதே அளவு தான் திருப்பி آه. நீட்டுறது. திருப்பி இந்த லாவை நீட்டுறது. எல்லாம் ஒரே லெவல்ல வரணும். آه. ம். நீ நீட்டின சரியான وإن லெவல் வந்து இல்ல நீட்டின أوه. மட்டும்தான் சரி. அதுக்கேற்ற வகையில் அடுத்து எல்லாத்தையும் آه. وإن لنا للآخرة والأولى. இன்னும் குறைக்கணும். அப்படியா? எஸ் இன்னும் குறையணும். ஓ நாவ இல்ல லாவ. ஓ நான் குறையணும். நான் தான் குறையணும். நீ நான் இப்போ மிச்சம் அப்ப ஆ. இது வீட்லயும் சரி. ம். وإن لنا للآخرة والأولى. இதுல ஒரு இடம் கொஞ்சம் கரெக்ட். கூடினாலும் உங்களுக்கு ஃபுல் மூச்சில ஓதையலாது. ஒரு ஓ. மூச்சில ஃபுல்லா ஓதையலாது. அதான் இந்த வசனத்தில் உள்ள விஷயங்கள். இப்ப கூடிச்சுதாங்க. ஆஹிரத்துல கூடிச்சு. ஆகுறிச்சி. ஆ அது ஓ. அது அது வந்து அது அந்த அந்த அது பேலன்ஸ் ஆகிறது தான் எங்கிற டோன் ம். சரியான ட்ரெக்கு வருதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் அப்படித்தான் ஓ. கூடும் குறையும். அதை நாங்க பேலன்ஸ் பண்ணணும். விளங்குதா? ராகம் وإن لنا கூடுதல் குறையறதுக்கு வந்து எங்களுக்கு ரூல்ஸ் போட இயலாது, கட்டுப்படுத்த இயலாது. அதாவது உங்களோட இயல்போடு தொடர்பான விஷயம் உண்டு. அதை பேலன்ஸ் பண்ணுவோம். ம். ஓ. وإن لنا للآخرة والأولى.
குட். இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு திருப்பி போதுங்க. وَإِنَّ لَنَا لَلْآخِرَةَ وَالْأُولَى ஓகே, நாலாவது மாதம். أَإِذَا كُنَّا عِظَامًا نَخِرَةً பெரிய பிள்ளை. ஆஹா. எப்படி வரும்? நகீரண்டா வரும் நிப்பாட்டுறது. ஆ, ஐடியா வரணும் வேணா. ஓத போக்கெல்லாம் அந்த ஐடியா வரணும். ஓதி முடிச்சு வந்து நிப்பாட்டி கொண்டு யோசி கொண்டு இருக்கிறது அது அந்த 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 ட்ரெக் வரணும். அதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. குர்ஆன் எடுத்து திறந்து வசனம் கடைசியில் நிப்பாட்டுறதுல தேடி 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 போக்கொள்ள அந்த ஐடியா வந்துடும். புதுசா இப்பதான் பாக்குறது போல பாத்தீங்கன்னா நோட்ஸ் அப்படி வச்சுக்கொண்டு ஒவ்வொண்டா போட்டு 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 பார்க்கணும். அந்த ட்ரெக்ல இருந்து கலண்டு வரணும். இல்ல ஹஜ்ரத், இது வந்து நிச்சயம் மோதிப்பட்டில்லாத கொண்டு. அதைத்தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சொன்னமே. ஒவ்வொரு வசன அந்த அமைப்புகளையும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பக்கங்களை விரட்டி இந்த ஒர்க்கை நீ செஞ்சு பார்க்கணும். எப்பயுமே நாங்க ஒரு வட்டத்தை சுத்த மாட்டோம். உண்மையில உங்களுக்கு இந்த ஒர்க்கிங் எல்லாம் ஃபுல்லாவே செட் பண்ணி எடுத்துக்க ஃபுல்லா ஜூஸ் அம்மையை டார்கெட் பண்ணி தான். ஃபர்ஸ்ட் லெவல் என்ற பகுதி வாரது முழுமையாக அம்ம ஜுசுவை இலக்காக வச்சுதான் வந்திக்கும். அது முதலாவது விஷயம். அது ரெண்டாவது விஷயம் இருந்தாலும் எங்களுக்கு இப்ப நீங்க சொல்லி இந்த புதிய வசனம் என்று புதிய வசனமாக இருந்தாலும் இறுதியில இப்படிதான் நிப்பாட்டுற அந்த ஐடியா அந்த ஐடியா வரணும். அந்த ட்ரெக்குக்கு வரணும். அதான் தேவை. அப்படி வரலன்னு சொன்ன அர்த்தம் உங்களோட அது ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் போதாது. நீங்க கொஞ்சம் புதிய புதிய வசனங்களை பேசத்துல நிப்பாட்டுறதா, இறங்கல. சத்தத்துல நிப்பாட்டுறதா, இப்ப எந்த கேட்டகரியில வரும் இது சொல்லுங்க பாப்போம். ஆ, இது எந்த கேட்டகரியில வரும்? பிருண்டு நிப்பாட்டுறோம். எந்த கேட்டகரியில வரும்? முதலாவதா, உம் இரண்டாவதா, மூணாவதா? மூணாவது. மூணாவதுல மூணாவது ரூல்ஸ் என்ன? மூணாவதுல வந்து சுக்குன்ல நிப்பாட்டணும். எஸ், இறுதி எழுத்து ஒழுங்கா தெளிவாக்கணும். வேற கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். ஓ அப்ப ஓ கடைசி எழுத்து இங்க என்ன? பெரிய ஹா ஒன்று வந்திக்குது. ஹாக்கு ஆல்ரெடி ஓ சுக்குண்டி வச்சுட்டு சொல்லி வந்திக்கும். நிப்பாட்டணும். அப்ப ஹால சுக்குனை வச்சா நிப்பாட்டா வேலை முடிஞ்சு. மிச்சம் நாங்க யோசிச்சு கொண்டிக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்ல. ஆ தெலுங்கா சொல்றது இறுதி எழுத்து ஹாவே தான் வந்து. நஹீரா பண்ணி ஆ, நிப்பாட்டணும். நஹீரா. வேலை முடிஞ்சு. சின்ன வேலை. நஹீரா. ம். أإذا كنا عظاما نخرة சரி போதுங்க. أإذا كنا عظاما نخرة இப்ப பாருங்க. இதா குன்னா இல்லாமல் இதெல்லாம் ஒரு பேலன்ஸான ஸ்டைலுக்கு வந்து இது. இப்ப இதுல கூட أو இந்த இந்த நீட்டினதை கூட நீங்க என்ன செய்யணும்னா ஒரு டோனுக்கு எடுக்கணும் அதை. இதா أم. குன்னா இதாமன் நஹிரா. آه. أإذا كنا عظاما نخرة குட். அஞ்சாவது. ثم ليسألن يومئذ عن النعيم சரி போதுங்க. ராகம் 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 பண்ணணும். ராகம் முக்கியம். ثم ليسألن يومئذ عن யௌமா النعيم யௌமா ஐதீன் அந்த தொண்டைக்குள்ள இந்த சவுண்ட் வரப்படாது. முன்னாடி வரணும். யௌ يومئذ. ஈதீன். எஸ். بسم الله. ثم ليسألن يومئذ عن النعيم உங்களுக்கு விளங்குதா? யௌமா இதீன் என்கிறது ஒட்டோ தொண்டையோட கீழுக்கு போயிட்டு வருது. أو லதுஸ்அலுன்ன என்று ஏடு வார أو மாதிரி யௌம أو ஈதின் அது முன்னாடி வரணும். معيد إي ஐ அல்ல, இ. யௌம ஈதின். إي
யௌம ஈதின் முன்னாடி வந்து முன்பகுதியிலிருந்து வரணும் சமம். மஇ மஇ ம இ ஈ என்று சொல்லாம ஏ. இல்ல இல்ல நீங்க ம ஈ என்று சொல்லிதான் சரி. ம ஐ என்று தொண்டையிட உள்ள போறது பில. ஆ. மாறி மாறி ஏன்னா அலிப் சவுண்ட் எப்பயும் தொண்டையிட முன்பகுதியிலிருந்து தானே மாறுது இ. ثم لتسألن يومئذ عن النعيم. ம். ரெண்டு ஏட சவுண்டும் அதே அமைப்பில் வரணும். நான் இந்த ஒர்க்கை கொஞ்சம் இன்ஷால்லா அடுத்த பாடத்துக்கு ரிவைஸ் பண்ணுவோம். நான் ஹோம்ஒர்க் தரல. நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த ஒர்க்கை கவனமாக நுணுக்கமாக உங்களோட ரெக்கார்டிங்கை கேட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுங்க. எப்படி இதில் நீட்டுதல்களை பேலன்ஸ் பண்ணி டோன் எடுத்து ஓதலாம், இடையில நாங்கள் நீ ஸ்ட்ரக் ஆகாமல் வசனமாக டோன் எடுத்து ஓதலாம் எப்படிங்கிறத கொஞ்சம் ரெடி ஆகி கொண்டு வரணும் இன்ஷால்லா. إن شاء الله.